நம்ம சினிமாவோட பாட்டு இதுல நிறைய நல்லாவே இருந்துச்சு. அந்த ஹிப் ஓட பேசுனது நல்ல காமெடியா பேசுனுச்சு. அதான் இதோட அது காட்டு பெட்டரா இருந்துச்சு. சிங்கமொழியும் வாய்ஸ் எல்லா வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. டப்பிங் வந்து ரொம்ப ஆப்டா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த முஃபாசாவோட அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முஃபாசாவோட பையனை பற்றி சொன்னாங்க. இப்போ அவங்க அப்பாவோட 3D சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம சினிமாவோட பாட்டு இதுல நிறைய நல்லாவே இருந்துச்சு. பாட்டு நிறைய இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அவங்க அந்த ரோபோ சங்கர் வாய்ஸ் அவங்கள விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் காமெடியா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க சீன் நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, இந்த இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த சிங்கம்புலி அவர் வாய்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் அவங்க இது காமெடி கம்மியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுல சிம்பா கதை, இதுல வந்து முஃபாசா கதை. பார்ட் 3 வருவாங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா. அது இதோட அது காட்டு பெட்டரா இருந்துச்சு. அந்த கார்டு பண்ணின ஒன்று குட்டியா இருந்துச்சா, அந்த இதுக்கு காமெடியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு சொல்கிறா. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்களா சார்? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். இப்போ தான் பார்த்தீங்களா? இது எப்படி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பாட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்களா? அது பிடிச்சிருந்துச்சா பாட்டெல்லாம்? பாட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அதோட இது பெட்டராக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? அதோட ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓரளவுக்கு பார்க்கலாம். இல்லை விஷுவல் எஃபெக்ட் அந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட், விஷுவல் எஃபெக்ட், சவுண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் பார்ட்னாலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கும். அதனால இது எப்படி இருக்கு இந்த படம்? நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். 3Dல எப்படி இருக்கு? 3D எஃபெக்ட் 3D எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. இல்லை தமிழ் வாய்ஸ் கொடுத்தாங்க நிறைய ஆக்டர். ஆமாம், அர்ஜுன் தாஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப? அர்ஜுன் தாஸ். ரோபோ சங்கர் இவர். ஆமாம், சிங்கமொழியும் வாய்ஸ் எல்லா வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. அது காமெடி இருந்துச்சு. காமெடி கரெக்டாக இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. முஃபாசா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சா? கண்ணாடி போட்டு பார்த்தியா? பக்கத்தில் வந்துச்சா? நல்லா தெரிஞ்சுச்சா? அது எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஹிப் ஓட பேசுனது நல்ல காமெடியா பேசுனுச்சு. அதான் சூப்பராக இருந்துச்சு. கண்ணாடி போட்டு பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு மாதிரி நல்லா டைரக்டாக பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சா? முஃபாசா சூப்பரா இருந்துச்சு. அவரோட உனக்கு முஃபாசா மற்ற கேரக்டர்ல வேற யாரை பிடிக்கும்? இல்ல, எனக்கு என்னமோ அந்த முஃபாசாவோட அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் கொடுத்தாலும் அது நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அசோக் செல்லன் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அப்புறம் போக போக ஓகே இவர் தான் கொடுத்துருக்காரு டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு படம். நல்லா என்ஜாயபிளா இருந்துச்சா? ஓகே, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் நிறைய இருக்குன்னாங்களே, அது சூப்பரா போல ரிலாக் அடிச்சுச்சா? சாங்ஸ் நிறைய ஓரளவுக்கு நல்லா கேட்டுச்சு. நல்லா இருந்துச்சு சாங்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த கேரக்டர்ஸோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. விடிவி கணேஷ் அவங்களோட டப்பிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிங்கம்புலி அவங்களோட இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா லோக்கலைஸ் பண்ணியிருந்தாங்க. டப்பிங் வந்து ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியாது, சில சீன்ஸ்லாம் புரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக.